அண்ணாமலையை புறக்கணித்தால் என்டிஏ படுதோல்விதான். பாஜகவின் 10% ஓட்டுகள் காலி. எடப்பாடியை அலறவிட்ட டெல்லி டீம். அண்ணாமலைக்கு கோவையில் தொகுதி ஒதுக்க விடாமல் தடுத்த நயினார், எல் முருகனை விளாசிய PL சந்தோஷ். வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவில் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஒரு ஈடு இணையற்ற தலைவராக இருந்தவர். அப்படிப்பட்ட அவரை ஓரங்கட்ட வேண்டும் என்று தற்போதைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல் முருகனும் எடப்பாடியுடன் சேர்ந்து கொண்டு திட்டம் தீட்டியுள்ளார்கள். அதனால்தான் அண்ணாமலையை இந்த தேர்தலில் போட்டியிடவிடக்கூடாது. அப்படியே போட்டியிட்டால் அவர் தோல்வியடையக்கூடிய தொகுதியை தான் கொடுக்க வேண்டும். ஒருவேளை அவர் வெற்றி பெற்றால் அரசியலில் இன்னும் பெரிய அளவில் வளர்வதோடு நமக்கெல்லாம் தண்ணி காட்டி விடுவார் என்று இவர்கள் 3 பேரும் திட்டமிட்டுதான் அண்ணாமலைக்கு கோவையில் தொகுதியை ஒதுக்காமல் கரூர் மாவட்டத்தில் கொடுத்துள்ளார்கள். அதோடு இதுகுறித்து அண்ணாமலையிடத்தில் எந்தவித ஆலோசனையும் பெறாமல் இவர்களாகவே முடிவெடுத்திருக்கிறார்கள். இவர்கள் 2 பேரும் என்னவோ அரசியலில் மிகப்பெரிய மக்கள் தலைவர்கள் போலவும் இவர்கள் பின்னால் தான் ஒட்டுமொத்த தமிழக பாஜகவும் இருப்பது போன்றும் நினைத்து கொண்டு ஏற்கனவே அண்ணாமலைக்கு எதிராக இருக்கும் எடப்பாடியுடன் சேர்ந்து கொண்டு இப்படி ஒரு சதி வேலையை செய்துள்ளார்கள். இதை தெரிந்து கொண்டதினால்தான் நான் எதிர்பார்க்கும் தொகுதிகளை தரவில்லை என்றால் இந்த தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை என்று அண்ணாமலை அதிரடியாக அறிவித்தார். இப்படி அண்ணாமலை அறிவித்த போது இவர் போட்டியிடவில்லை என்றால் அந்த தொகுதியை நம்முடைய ஆதரவாளர்கள் யாரையாவது போட்டியிட வைக்கலாம் என்று நயினாரும் எல் முருகனும் திட்டமிட்டார்கள். ஆனால் அண்ணாமலை தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று அறிவித்த அடுத்த கணமே தமிழ்நாடு முழுக்க பாஜகவினர் கொடிபிடிக்க தொடங்கிவிட்டார்கள். அதோடு பாஜக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் எதுவுமே இல்லை. அதிமுகவுக்கு தோல்வி கிடைக்கக்கூடிய தொகுதிகளை எல்லாம் பாஜகவுக்கு பட்டியல் போட்டு கொடுத்து விட்டார் எடப்பாடி என்று ஒட்டுமொத்த பாஜகவினரும் போர்க்கொடி பிடித்துள்ளார்கள். சோஷியல் மீடியாவில் தங்களது எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகிறார்கள். அதோடு பல தொகுதிகளில் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அந்த வகையில் அண்ணாமலையை தொட்டால் ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்களும் பொங்கி எழுவார்கள் என்பதை தற்போது தமிழக பாஜக மட்டுமின்றி டெல்லி பாஜக வரை தெரிந்து கொண்டார்கள். குறிப்பாக அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடாமல் நிராகரித்தால் பாஜகவுக்கு வாக்களிக்கும் தொண்டர்களும் பொதுமக்களும் கூட என்டிஏ கூட்டணியை நிராகரிப்பார்கள் என்பதும் தற்போது தெரியவந்துள்ளது. குறிப்பாக தற்போது பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்து வரும் பெரும்பாலான பொதுமக்கள் அண்ணாமலையின் அதிரடி அரசியலால் ஈர்க்கப்பட்டு தாமரை சின்னத்துக்கு வாக்களித்து வருகிறார்கள். ஆனால் இப்போது அவருக்கு அந்த கட்சியில் மரியாதை இல்லை என்கிற போது தங்களது ஓட்டுகளை வேறு கட்சிகளுக்கு போட்டு விடுவார்கள் என்பதை பாஜக புரிந்து கொண்டது. அதனால்தான் ஆரம்பத்தில் அண்ணாமலை விஷயத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத டெல்லி பாஜக இப்போது உளவுத்துறை கொடுத்த ஒரு எச்சரிக்கை செய்தியை எடுத்து உஷாராகிவிட்டார்கள். அதனால்தான் அண்ணாமலை ஆதரவாளர்கள் சொல்லக்கூடிய 5 தொகுதிகளை அதிமுகவிடம் மாற்றி கேட்டுள்ளார்கள். குறிப்பாக அண்ணாமலைக்கு கோவை தொகுதியில் போட்டியிடுவதற்கு ஒரு தொகுதியும், KT ராகவன், K வசந்தராஜன், M வெங்கடேசன் உட்பட 5 பேருக்கு புதிய தொகுதிகளை ஒதுக்குமாறு ஒரு பட்டியல் கொடுத்துள்ளதாம் டெல்லி பாஜக. இதனால் திட்டமிட்டபடியே அதிமுகவுக்கு வெற்றி கிடைக்காத தொகுதிகளை எல்லாம் பாஜக பக்கம் திருப்பிவிட்டோம். நாம் கொடுத்ததை நயினார் நாகேந்திரனும் எல் முருகனும் மறுபேச்சில்லாமல் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதனால் நிம்மதி பெருமூச்சு விட்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் சமீபத்தில் சென்னை வந்த PL சந்தோஷ் இந்த வேட்பாளர் பட்டியலை தயார் செய்த நயினார் நாகேந்திரன் எல் முருகனிடத்தில் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக கடந்த தேர்தலில் பாஜகவுக்கு எந்த தொகுதிகள் அதிகப்படியான ஓட்டுகள் கிடைத்தது என்பதை கருத்தில் கொண்டுதான் நீங்கள் தொகுதிகளை வாங்கியிருக்க வேண்டும். ஆனால் பாஜகவுக்கு அதிக வாக்கு கிடைத்த தொகுதிகளை அதிமுகவுக்கு கொடுத்துவிட்டு குறைவான வாக்கு வங்கியுள்ள தொகுதிகளை பாஜகவுக்கு வாங்கியிருப்பது எந்த வகையில் நியாயம்? யாரை திருப்திப்படுத்துவதற்காக இப்படி ஒரு தொகுதி பங்கீட்டை நடத்தினீர்கள் என்று கேள்வி கேட்டுள்ளார். அதோடு அண்ணாமலையும் தன்னை திட்டமிட்டே இவர்கள் வீழ்த்த நினைக்கிறார்கள். நான் கோவையில் கடந்த சில ஆண்டுகளாக தீவிர மக்கள் பணியில் ஈடுபட்டு வருகிறேன் என்பது அனைவருக்கும் தெரியும். என்றாலும் எனக்கு கோவையில் தொகுதி ஒதுக்கக்கூடாது என்பதற்காகவே கரூர் மாவட்டத்திற்கு மாற்றி உள்ளார்கள். அதாவது நான் வெற்றி பெற்று சட்டசபைக்குள் சென்றுவிடக்கூடாது என்பதில் எடப்பாடி பழனிசாமி மட்டுமின்றி பாஜகவில் இருக்கும் எல் முருகனும் நயினார் நாகேந்திரனும் கூட தீவிரம் காட்டுகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த தொகுதி பங்கீடு நடந்துள்ளது என்று PL சந்தோஷ் இடத்தில் தெரிவித்துள்ளார் அண்ணாமலை. அதன் பிறகுதான் அவர் இந்த விஷயத்தை டெல்லிக்கு எடுத்துச் சென்றிருக்கிறார். அது மட்டுமின்றி அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடாமல் பின்வாங்கினால் அது பாஜகவின் வாக்கு வங்கி எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பதை டெல்லி மேலிடத்திற்கு எடுத்துச் சொல்லியிருக்கிறார் PL சந்தோஷ். இப்படி டெல்லியில் நடந்த சில ஆலோசனைகளுக்கு பிறகுதான் இந்த 27 பேர் பட்டியலை
பட்டியலில் 5ஐ நீக்கிவிட்டு புதிதாக 5 தொகுதியை பாஜகவுக்கு தர வேண்டும் என்று எடப்பாடியை கேட்டுக் கொண்டுள்ளார்கள். இந்த நேரத்தில் பாஜக எதிர்பார்க்கும் கவுண்டம்பாளையம், கிணத்துக்கடவு, செங்கல்பட்டு, எழும்பூர் போன்ற தொகுதிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர்களை அறிவித்துவிட்டார். அதே சமயம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அவர் பாஜகவுக்கு 3 தொகுதிகளை ஒதுக்கியிருந்தார். கந்தர்வக்கோட்டை, அறந்தாங்கி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட இந்த தொகுதிகளில் அதிமுகவுக்கு அதிக செல்வாக்கு உள்ளதாக சொல்லி அதை பாஜகவிடமிருந்து வாங்க வேண்டும் என்று அக்கட்சி நிர்வாகிகள் சிலர் சென்னையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்தின் முன்பு போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். இப்படி பாஜகவை போலவே அதிமுகவிலும் அதிருப்தி எழுந்திருப்பதால் இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்ட வேண்டும். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பாஜகவுக்கு கொடுத்த 3 தொகுதிகளோடு இன்னும் 2 தொகுதிகள் சேர்த்து 5 தொகுதிகளாக திரும்ப பெற்றுவிட்டு பாஜக கேட்கும் 5 தொகுதிகளை கொடுப்பதற்கு எடப்பாடி தயாராகிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. என்றாலும் தற்போது வேட்புமனு தாக்கல் தொடங்கிவிட்ட நிலையில் இந்த விவகாரத்தில் எந்த அளவுக்கு துரித நடவடிக்கை எடுப்பார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் பாஜக மேலிடமும் அதற்காகவே வேட்பாளர் பட்டியலை வெளியிடாமல் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அதனால் இன்றோ நாளையோ இந்த விவகாரத்தில் அவசர முடிவு எடுத்து தாங்கள் எதிர்பார்க்கும் தொகுதிகளை அதிமுகவுடன் வாங்கி வேட்பாளர் பட்டியலில் பாஜகவினர் அறிவிப்பார்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. மேலும் இப்படி பாஜகவுக்கு பொருந்தாத ஒரு தொகுதி பங்கீடு நடத்திய எல் முருகன், நயினார் ஆகிய 2 பேரையுமே பாஜக நிர்வாகிகள் கடுமையான முறையில் விமர்சனம் செய்து வருகிறார்கள். இவர்கள் 2 பேருமே அண்ணாமலைக்கு எதிர்ப்பாக மட்டுமின்றி எடப்பாடிக்கு சாதகமாக செயல்பட வேண்டும் என்பதற்காக பாஜகவுக்கு எதிராகவும் செயல்பட்டுள்ளார்கள் என்று இவர்கள் மீது கமலாலயத்தில் புகார் அளித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி: விஜயை வீழ்த்தினால் அமைச்சர் பதவி. 2 சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு மு.க. ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதி. தற்போது முதல்வர் மு.க. ஸ்டாலின் நடிகர் விஜயின் அரசியல் என்றால் பெரிய அளவில் பீதியில் உள்ளார். இதுவரை கிறிஸ்தவ முஸ்லிம்களின் பெரும்பான்மையான ஓட்டுகள் திமுகவுக்கு கிடைத்து வந்த நிலையில் இந்துக்களின் ஓட்டுகளையும் கணிசமாக திமுகவுக்கு திருப்பி வெற்றி பெற்று வந்தார். ஆனால் இப்போது விஜய் கிறிஸ்தவ முஸ்லிம்களிடம் நெருக்கம் காட்டி வருகிறார். அதோடு அவரும் கிறிஸ்தவர் என்பதால் திமுகவின் சிறுபான்மையின ஓட்டுகளுக்கு மிகப்பெரிய அளவில் வேட்டு வைக்கப் போகிறார் விஜய். இந்த நேரத்தில் தான் நேற்று நடிகர் விஜய் சென்னையில் உள்ள பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதி என 2 தொகுதிகளில் போட்டியிடப் போவதாக அறிவித்தார். ஆனால் இந்த 2 தொகுதியுமே திமுகவின் கோட்டையாக இருந்து வருகிறது. இதில் பெரம்பூர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஆர்.டி. சேகர் சிட்டிங் எம்எல்ஏ-ஆக இருப்பது போன்று திருச்சி கிழக்கு தொகுதியில் கடந்த தேர்தலில் போட்டியிட்ட இனிகோ இருதயராஜும் சிட்டிங் எம்எல்ஏ தான். இப்போது விஜய் இந்த 2 தொகுதிகளிலும் களமிறங்குவதால் இவர்கள் 2 பேருக்குமே மீண்டும் அந்த தொகுதிகளில் வாய்ப்பளித்திருக்கிறார் மு.க. ஸ்டாலின். அது மட்டுமின்றி நீங்கள் விஜயை வெற்றி பெற விடாமல் தோல்வியடைய செய்தால் உங்கள் 2 பேருக்குமே திமுக அமைச்சரவையில் இடம் உண்டு என்று ஒரு வாக்குறுதி கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தியுள்ளாராம். அந்த அளவுக்கு விஜய் எல்லாம் எங்களுக்கு ஒரு போட்டியே இல்லை என்று சொல்லிக் கொள்ளும் திமுக விஜயை தோல்வியடைய அந்த எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி என்று அறிவித்திருக்கிறது. அது மட்டுமின்றி திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் எளிதாக வெற்றி பெற்று விடுவார் என்கிற தகவல்கள் வெளியாகி வருவதை அடுத்து திருச்சியில் திமுகவின் ஆளுமையாக இருக்கும் அமைச்சர் கே.என். நேருவிடத்தில் விஜய்க்கு எதிரான அத்தனை வேலைகளை செய்யுமாறு மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளாராம். அதன் காரணமாகவே விஜய் அங்கு பிரச்சாரம் செல்வதற்கு முன்பே அவருக்கு எதிரான வேலைகளை திமுக தொடங்கிவிட்டார்கள். அந்த அளவுக்கு விஜய் வெற்றி பெற்று சட்டசபைக்குள் வந்துவிடக் கூடாது என்பதில் திமுக அதிதீவிரம் காட்டுகிறது.